உம்மை போற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோടെ காத்தீர். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். தாவீது அதை சொல்லுகிறதற்கு அவன் அதில் அனுபவப்பட்டவனாக இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சத்துருக்கள் அவனை கொலை செய்ய தேடினபடினாலே, ஒவ்வொரு நாளும் அவனை கொலை செய்ய சவுல் தேடினபடினாலே, அந்த வார்த்தைகள் பைபிளில் நிறைய வருகிறது. என் பிராணன் கவன் கல்லில் வைக்கப்பட்ட ஒரு கல்லை போல் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். கட்டவர்னு சொல்கிறான். கவனில் வைக்கப்பட்ட ஒரு கல் போல இருக்கிறது. ஒரு நொடி தான் விட்டவனை பறந்துடும். சொல்லுங்க ஆமென். அப்படி தன் ஜீவன் எப்போ உயிர் போகுமோன்னு தெரியாத சூழ்நிலையில் தாவீது நடந்தபடினாலே அவனுடைய வாழ்வில் அது அனுபவமாக இருந்தது. கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் வார்த்தையில் வாசிக்கிறேன், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். எத்தனை பேர் கவனிக்க சொல்லுங்க அல்லேலூயா. இந்த வாழ்க்கையில் பலவீனங்கள் எல்லாம் சந்திப்போம், ஒரு வியாதிகளை சந்திப்போம். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு சொல்லுங்க அல்லேலூயா, குணமாகிறார்கள், குணமாகிறார்கள், குணமாகிறார்கள். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு குணமாகிறார்கள். பைபிளில் நிறைய வேதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். பாவங்களை அறிக்கையிட்டு மன்றாடி கிருபை கெஞ்சும் போது ஆண்டவர் குணமாக்குகிறார். வேதம் சொல்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு சொல்றாரு. அல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்பவும் வாழ வயது போலாகிறது. சொல்லுது, கழுகுக்கு சமமாய். கழுகுடைய காலம் முடிஞ்சிடும். கழுகுடைய காலம் என்ன செய்யும்னா முடிந்துடும். அதனுடைய அழகுகள் முத்தி போயிடும், கால் நகங்கள் முத்தி போயிடும், இறக்கைகள் எல்லாம் பழசா போயிடும், முத்தி போயிடும். அது இனிமேல் பறந்து வேட்டையாடி உயிர் வாழ முடியாதுங்கிற ஒரு சூழல் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் ஒரு சில கழுகுகள் தான் மலை உச்சியில் போய் உட்கார்ந்து அந்த பாறையில் அதெல்லாம் உரசி தேய்ச்சி தன்னுடைய அழகை வைத்து எல்லாத்தையும் அந்த பழசை பூரா பிடுங்கி போட்டுட்டு அப்படி பிடுங்கி போடும், அழகை பிடுங்கி போடும், பாறையில் அழகை தேய்க்கும், கால் நகங்களை எல்லாம் தேய்க்கும், எல்லாம் பேச்சுட்டு அப்படியே உட்காந்துருக்கும், வேதனையோடு காத்திருக்கும். சொல்லுங்காமே. மலை உச்சிக்கு போயிடும். அது சாப்பிட முடியாது, எனக்கு தெரியும். பறந்து வேட்டையாடி சாப்பிட முடியாது, அப்படியே உட்காந்துரும். ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க, கண்டுபிடிச்சிட்டு ஒரு சிலது தான் அது தெரியும். போய் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கிற நேரத்தில் சொல்லுங்காமே, புதிய இறகுகள் வளரும், புதிய அழகு எல்லாமே புதுசாக வரும். அப்படியே அது பறக்கும். அப்புறம் ஆகாயத்தில் அது ஒரு 20-30 வருஷம் பறக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. இது எதை குறிக்குதுன்னா, அது போய் உட்கார்ந்து காத்திருந்து தன்னை அப்படி பிச்சு போட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கும், அப்புறம் வளரும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கழுகுக்கு சமமாய். சொல்லுங்க அல்லேலூயா. கழுகுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. பைபிளில் நிறைய வியாதிப்பட்டவர்கள், எசேக்கியா பரிசுத்த பவுல் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டான் ஜெபம் பண்ணும்படி. மரணத்துக்கு சமீபமாக இருந்த எப்பாப்ரா, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், பவுல் ஜெபம் பண்ணுகிறான். எப்பாப்ரா மரணத்துக்கு சமீபமான வியாதியாக இருந்தான். அவ ஜெபிக்கும் போது கர்த்தர் மனம் இறங்கினார். சொல்லுங்க அல்லேலூயா. அவ தேவன் மனம் இறங்குவார், குணமாக்குவார். ஒரு மனுஷன் உத்தம இருதயத்தோடு ஆண்டோடைய சமூகத்தி என்ன வியாதியோ எதுவோ சொல்லுங்க ஆமென், கண்ணீரோடு ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி ஜெபம் பண்ணும்போது தாவீது அதை சொல்கிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், நீர் என்னை குணமாக்கினீர். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. அது எதுவாக இருக்கலாம். பைபிள் சொல்கிறது, ஈசாக்குடைய மனைவி அவள் குழந்தையை பெற முடியாத மலடியாக இருந்தாள். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் கேட்டார். தெய்வ வசனம் சொல்லுது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது? மலடியாக இருந்த தன் மனைவிக்காக அவன் சண்டை போட்டு மூக்க குத்தி மண்டையை உடைக்கல, தேவனிடத்தில் மன்றாடினான். கர்த்தர் அந்த 2 குழந்தைகளை கொடுக்குறார், 2 பிள்ளையை கொடுக்குறார். அப்போ கர்த்தருடைய மனுஷனுக்கு முதல்ல தேவை விசுவாசம். வசனம் சொல்லுது, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். சொல்லுங்க அல்லேலூயா. அது சரீரத்தில் என்னவா இருக்கலாம்? ஒரு அருமையான மருந்து இருக்கு. சொல்லுங்க ஆமென். உங்களை முதல்ல நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னில் பாவம் உண்டா? சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் துக்கப்படுகிற, தேவன் வேதனைப்படுகிற, அல்லது மனுஷர் வேதனைப்படுகிற பாவம் என்னிடத்துல உண்டா? சொல்லுங்க அல்லேலூயா. அதான் ஸ்கேன். ஆண்டவருடைய சமூகத்தில் பாவ அறிக்கையிட்டு ஆராய்ந்து பார்த்து அறிக்கையிட்டதை சரிப்படுத்தி கிருபையை கெஞ்சும் போது ஆண்டவர் மனம் இறங்குவார். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய பிரச்சனை தான். மனுஷர்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க, தான் போகிற பாதையிலே போவாங்க, தான் போகிற பாதையில் தொடர்ந்து போவாங்க, கிருபை கிடைக்காது. தன் பாவங்களை உணர்ந்து ஆராய்ந்து பார்த்து அறிக்கை செய்து விட்டு விட்டு இறக்கத்துக்கு கெஞ்சும் போது ஆண்டவர் அடுத்த இடத்துக்கு வர்றார். சொல்லுங்க ஆமென். தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோടെ காத்தீர். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் 1 நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்பு உண்டாகும். சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் கோபம் கொள்ளவும் பைபிள் சொல்லுகிறது. அவர் கோபப்பட்டார். மனுஷனுடைய துணிகரமான பாவங்களை நிமித்தம் தேவனுக்கு கோபம் மூழுகிறது. சொல்லுங்க ஆமென். பைபிளில் நிறைய சாட்சி இருக்கு. பெருமையினால, மனுஷனுடைய அகந்தையினால எழும்பும் போது தேவன் கோபம் கொண்டவராக இருக்கிறார். வசனம் சொல்லுது,
பாவத்துக்கு தண்டிக்கும்படி அவருடைய கோபம் எழும்புகிறது. தீர்க்கதரிசன புத்தகத்தில் பிறகு நம்ம அதை வாசிக்கிறோம். ஆகவே கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். சொல்லுங்க ஆமென். விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறான், வாசிக்கிறோம். கெஞ்சி கேட்கிறான், ஆண்டவரே, நான் குழியில் இறங்குகையில் என் ரத்தத்தால் என்ன லாபம் உண்டு? புழுதி உம்மை துதித்து உம்முடைய சத்தியத்தை அறிவிக்குமோ? கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றைக்கும் துதிப்பேன். சத்தமா சொல்லுங்க ஆமென். தாவீது ஒரு அருமையான ஜெபத்தின் ரகசியத்தை சொல்லுகிறான். எத்தனை பேர் கவனிக்கிறேன் சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு தேவ ரகசியத்தை சொல்லுகிறான். ஆண்டவர்கிட்ட போய் நான் அழுதேன், கெஞ்சினேன், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். எல்லாருக்கும் அது பாருங்க சொல்லுங்க ஆமென். புலம்பலான வாழ்க்கை. ரெட்டுன்னா சாக்கு கட்டிட்டு உபவாசம் இருக்கிறது. ரெட்டு அப்படின்னா சாக்கு. என் ரெட்டை களைந்து போட்டீர், மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை கட்டினீர். சத்தமா சொல்லுங்க ஆமென். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். அதுக்கு ஒரு மருந்து சொல்லுகிறான். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என் மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணீரோட ஜெபம் பண்றதுக்கு ஒரு நேரத்தை நான் உறுதியோடு சொல்லுகிறேன். பிரச்சனை, கசப்பு, இருட்டு, போராட்டம் அதெல்லாம் உடைச்சு ஆண்டவர் அடுத்தடுத்து கொண்டு வந்துருவார். சொல்லுங்க ஆமென். உத்தமமாய் கண்ணீரோடு ஆண்டவரிடத்துல போராடி ஜெபிக்கிற மனிதர்கள் அடுத்தடுத்துக்கு நகர்த்தப்படுவார். அதை ஆண்டவர் செய்வார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். சொல்லுங்க ஆமென். அதை தேவன் செய்வார். அப்ப ஒரு கர்த்தருடைய மனிதர்கள் விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு ஜெபிக்கிறவர்களா இருக்கிறவர்கள் அதை ஆண்டவரிடத்துல கண்டடைவார்கள்.